வெல்கம் டு விஸ்டம் கிருஷ்ணா அகாடமி. இந்த வீடியோவில் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸில் ஜென்ரல் ஸ்டடீஸ் அதில் பாலிட்டியில் குடியுரிமை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ சிட்டிசன்ஷிப் இது பேஸ் பண்ணி ஒரு 13 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 13 கொஷின் வந்து 2019 2024 வரலையும் 2019 ஜனவரி டு 2024 குரூப் 4 வரலையும் உள்ள எல்லா கொஷின்ஸும் அனலைஸ் பண்ணி மொத்தம் ஒரு 79 எக்ஸாம்ஸ் டிஎன்பிசியில் கண்டக்ட் பண்ண எல்லா எக்ஸாம்ஸும் இதில் வந்துடும். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, விஓஓ, அதுக்கப்புறம் அதர் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகிடும். குரூப் 3, EO1, இது EO2, EO3 இதெல்லாம். ஸோ ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட் அனலைசிஸாக ஒரு 5 இயர்ஸ் கொஷினோட அனலைசிஸ் இதில் நம்ம பார்க்கலாம். இப்போ சிட்டிசன்ஸை பேஸ் பண்ணி ஒரு 13 கொஷின்ஸ் நம்ம கவர் பண்ணலாம். இது வந்து பைலிங்குள்ள தான் இருக்கும். இந்த பிடிஎஃப் வேணுங்கிறவங்க கீழே நான் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு வேணுங்கிறவங்க மட்டும் வாங்கிக்கலாம். இதுக்குள்ள இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்துட்டு இந்த 13 கொஷின் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ சிட்டிசன்ஸை பொறுத்தவரையும் பார்ட் 2 அதில் கவர் ஆகும். பார்ட் 1 நம்ம என்ன பார்த்தோம், லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்துருப்போம். ஒன்றியம், மாநிலம், அப்புறம் யூனியன் பிரதேசங்கள். இப்போ யூனியன் பிரதேசங்களை பற்றி நம்ம பார்த்துருப்போம். அது வந்து ஆர்டிகல் 1லேருந்து 4 வரலையும் கவர் ஆகிருக்கும், 1 to 4. இப்போ பார்ட் 2 மொத்தம் 25 பார்ட் இருக்குது, 25 பார்ட்ஸ் இருக்குது, 12 ஷெட்யூல் இருக்கும். இப்போ பார்ட் வைஸாக நம்ம பாலிட்டியை நம்ம பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக அப்படியே நீட்டாக கவர் பண்ணிடலாம். இப்போ பார்ட் 2ல் ஆர்டிகல் 5 to 11 அது ஃபுல்லாக கவர் ஆகும். இது வந்து சிட்டிசன்ஷிப் குடியுரிமை பற்றி ஃபுல்லாக இதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்ட் 3ல் வந்து பொறுத்தவரைங்கன்னா அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க, 12 to 35 வரும். பார்ட் 4ல் டிபிஎஸ்பியை பற்றி சொல்லியிருப்பாங்க, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசின் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள். அது 36லேருந்து 51 வரலையும் இருக்கும். அப்புறம் பார்ட் 4A சப்டிவிஷன், அது A4லேயே அதில் கேபிட்டல் A ஆட் பண்ணியிருப்பாங்க, இது நடுவில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது 51A, ஆர்டிகல் 51A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பார்ட் 5 தான் மத்திய அரசு, பார்ட் 6 மாநில அரசு. அப்படியே ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கும். அப்படியே ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ இந்த குடியுரிமையை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இதோட விதிகள் எதுலேருந்து எது வரலையும் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 to 11. இப்போ குடியுரிமை இந்தியா ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை குடியுரிமை, இரட்டை குடியுரிமை கிடையாது. இது எங்கே இந்த ஒற்றை குடியுரிமை சோர்ஸ், இதை எதை பேஸ் பண்ணி எந்த நாட்டை ஃபாலோ பண்ணி நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, பிரிட்டிஷ்காரங்களோட இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இங்கிலாந்துலேயும் அவங்களையும் ஒற்றை குடியுரிமை தான் ஃபுல்லாக, இங்கிலாந்து ஃபுல்லாக. அப்போ இந்தியா முழுவதும் ஒற்றை குடியுரிமை தான். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்தாலும் சரி, இது ஆந்திராவில் போனாலும் சரி, இல்லை வேறு எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப், அது மட்டும்தான். அதை நீங்கள் இந்த சிட்டிசன்ஷிப் குடியுரிமை இதை வந்து நம்ம எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் போய் நம்ம ஸ்டே பண்ணலாம். பட் ஆனால் அமெரிக்கா இரட்டை குடியுரிமைக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இரட்டை குடியுரிமைனா USA, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியாலாம் இருக்குது. அடுத்தது அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டில் ஒரு குடியுரிமை வாங்குற மாதிரி இருக்கும், அந்த மாநிலத்தில் ஒரு குடியுரிமை, அதுக்கப்புறம் அமெரிக்கா ஓவராலாக ஒரு குடியுரிமை வாங்குற மாதிரி இருக்கும், டபுள் குடியுரிமை. இப்போ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போகும்போது அந்த ஸ்டேட்டில் இந்த ஸ்டேட்டை இதை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேட்டில் இருக்கிறத நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ அது வந்து இரட்டை குடியுரிமை. பட் ஆனால் இந்தியாவில் நம்ம வேறு மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரலாம், தமிழ்நாட்டு மக்கள் வந்து வேறு மாநிலத்துக்கு போய் ஸ்டே பண்ணலாம். அங்கே அவங்களுக்கும் அந்த அரசியல் உரிமைகள் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்போ ஒற்றை குடியுரிமையை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபுல்லாகவே இருக்கும். அதாவது இந்தியா முழுவதும் ஒரே ஒரு குடியுரிமை மட்டும்தான் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். இப்போ இந்த சிட்டிசன் அப்படிங்கிறது எந்த மொழிச்சொல் அப்படின்னு மேபி கேட்கலாம். லத்தீன் மொழிச்சொல். அது என்ன வார்த்தை அப்படின்னா சிவிஸ் அப்படிங்கிற ஒரு லத்தீன் மொழிச்சொல்லேருந்து வந்திருக்கும். அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா நகர அரசில் வசிப்பவர் இல்லை குடியிருப்பாளர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நகர அரசில் குடியிருப்பாளர் இல்லை வசிப்பவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிட்டிசன் அப்படிங்கிறது லத்தீன் மொழிச்சொல் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க, சிவிஸ் அப்படிங்கிற வார்த்தை. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்திய குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1955 இந்த குடியுரிமை சட்டத்தை வந்து இயற்றிருப்பாங்க. இந்த குடியுரிமை சட்டம் இதை பேஸ் பண்ணி தான், இந்த குடியுரிமை சட்டம் இதை வச்சு தான் ஒரு குடியுரிமை பெறுதல், அப்புறம் குடியுரிமையை நீக்குதல், இதை பற்றி எல்லாமே இந்த குடியுரிமை சட்டம் பேஸ் பண்ணி தான் நமக்கு இருக்குது அப்படின்றத குறிப்பு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்திய குடியுரிமை சட்டம் 1955 அப்படிங்கிறது வருஷம் முக்கியம். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது எத்தனை வாட்டி திருத்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு டவுட் வரும். மொத்தம் 9 வாட்டி திருத்தம் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் 10th புக்கில் வந்து 8 முறை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது எந்தெந்த இயர் அப்படின்றத, அதாவது இந்த குடியுரிமை சட்டம், இந்திய குடியுரிமை சட்டம் 1955 இயற்றப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமாக அப்படியே அங்கங்கே
சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன். ஏன்னா இந்த குடியுரிமை சட்டம் எங்கே இயற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் இயற்றிருப்பாங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு குடியுரிமை கொடுக்கறது, அதை பறிக்கிறது, அது எந்தமாரி எலிஜிபிலிட்டி இருக்கணும், இது எல்லாத்தையும் சொல்கிறது எல்லாமே அந்த அமைப்பு அந்த வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தை தான் குறிக்கும். அப்போ நாடாளுமன்றம் தான் என்ன பண்ணுது, ஒரு குடியுரிமையை பற்றி ஃபுல்லாகவே அந்த லோக்சபா, ராஜ்யசபா, அப்புறம் அங்கே இருக்கிற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து அந்த குடியுரிமை சட்டத்தை திருத்த முடியும், அதில் மாற்றி அமைக்க முடியும். ப்ளஸ் அது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செட் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லா ப்ரொசீஜரும் நாடாளுமன்றத்தில் மட்டும்தான் இருந்து கொடுப்பாங்க. அப்போ இந்திய குடியுரிமை சட்டம் நாடாளுமன்றத்தில் 1955 ஏற்றிருக்காங்க. அதை வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. எத்தனை வாட்டி பண்ணியிருக்காங்கன்னா 9 வாட்டி பண்ணியிருக்காங்க. 1957, 60, 1985, 1986, 1992, 2003, 2005, 2015, 2019. 10th புக்கில் 2019 சேர்த்துருக்க மாட்டாங்க. அது சேர்த்தோம் அப்படின்னா 9 முறை இருக்கும். அதனால் அது சேர்க்காததுனால 8 வாட்டி அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ இந்திய குடியுரிமை சட்டம் 1955 அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். இது எத்தனை வாட்டி கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. இப்போ இது இத்தனை வாட்டி பண்ணியிருக்காங்க, 9 வாட்டி பண்ணியிருக்காங்க. அதில் 2019 அப்படிங்கிறது கடைசியாக இருக்கும். அதை மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லையும் கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். அது என்ன, அது கடைசி 2019 தான் இந்த குடியுரிமை சட்டம் வந்து திருத்தம் பண்ணியிருக்கு. சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2019 பண்ணியிருக்காங்க. குடியுரிமை திருத்த சட்டம் 2019 லாஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 31 2014 அதுக்கு முன்னாடி, அது 2014 அப்படின்னா அதுக்கு முன்னாடி பாகிஸ்தானு, பங்களாதேஷ், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் அந்த நாட்டில் இருந்து இந்தியாவுக்கு சட்டவிரோதமாக வந்திருப்பாங்க பார்த்தீங்களா ஒரு சில மக்கள். அது யார் அப்படின்னா இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், ஜைனர்கள், பாரசீகர்கள், இதெல்லாமே. அப்போ அந்த டிசம்பர் 31, 2014 முன்னாடி பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான்லேருந்து சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு எஸ்கேப் ஆகி வந்தவங்க, இல்லை சட்டவிரோதமாக வந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே குடியுரிமை கொடுக்குற மாரி சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து இந்தியாவில் ஒரு 5 வருஷம் வாழ்ந்துருக்கணும். அது மெயினாக அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு 5 இயர்ஸ்னாச்சும் இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கணும். அவங்களுக்குலாம் அந்த 2019 அந்த சட்டத்தை திருத்தம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி 11 வருஷங்கிற மாரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை அந்த 2019 5 வருஷமாக மாற்றி 5 வருஷம் அந்த 2014 டிசம்பர் 31 முன்னாடி பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்லேருந்து சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு வந்தவங்க ஒரு 5 வருஷம் இந்தியாவிலே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம் அப்படின்றத 2019 தெரிவிச்சிருக்காங்க. அதாவது லாஸ்ட்டாக அந்த குடியுரிமை திருத்தம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ 2000 லாஸ்ட்டாக பண்ணது, அது மட்டும் தான் மேபி கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குது. அதுக்கு மேலாம் அந்த தேவையில்லை. ஸோ அதனால் அதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், குடிமக்களின் தேசிய பதிவேட்டை தயாரிப்பதில் குடியுரிமை திருத்தச் சட்டம் உதவும். இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்ட கொஷின். அப்போ அந்த தேசிய பதிவேடு மக்கள் தொகை கணக்கெடுக்கிறதுக்கு இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் வந்து உதவுது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு, அதை தெரிஞ்சுக்கணும். இது எத்தனை வழியில் குடியுரிமையை நம்ம பெறலாம், எத்தனை வழியில் குடியுரிமையை இழக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 5 வழியில் குடியுரிமையை பெறலாம், 3 வழியில் குடியுரிமையை இழக்கலாம். 5 வழியில் குடியுரிமையை நம்ம வாங்க முடியும், 3 வழியில் குடியுரிமையை இழக்க முடியும். அது என்னங்கிறத கீழே நம்ம பார்ப்போம். பெரும் வழிகள் அப்படின்னா அந்த குடியுரிமையை பெற அந்த என்ன சொல்கிறது, எப்படி நம்ம குடியுரிமையை வாங்குறது அப்படிங்கிறத ஒரு 5 வழிகள் இருக்குது, அதை சொல்கிறாங்க. பிறப்பின் மூலம், பை பர்த். அதெல்லாம் ஜஸ்ட் இந்த இது மட்டும் டைட்டில் மட்டும் பார்த்தா போதும், உள்ளே இருக்கிறதெல்லாம் டீட்டெயிலாக கேட்க மாட்டாங்க. பிறப்பின் மூலம் அது என்ன சொல்கிறாங்க, 1950 ஜனவரி 26 அன்றோ அதற்கு முன்னரோ பிறந்த அனைவரும் இந்திய குடிமக்களாக கருதப்படுவர். இப்போ ஜனவரி 26, 1950 தான் இந்த அரசியலமைப்பு சட்ட புக்கு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் மக்களுக்காக. அப்போ அன்னைக்கோ அதுக்கு முன்னாடியோ இந்தியாவில், அதாவது அந்த இந்தியாவுக்குள்ளே பிறந்தவங்க எல்லாத்துக்குமே குடியுரிமை கொடுக்குறாங்க, அது இந்திய குடிமக்களாக கருதுகிறாங்க, அவங்களாம் குடியுரிமை கொடுத்து இந்திய குடிமக்களாக கருதுகிறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. இதுதான் பிறப்பின் மூலம், பை பர்த். மரபு வழி இல்லை வம்சாவளி மூலம், பை டெசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1950 ஜனவரி 26 அன்றோ அதற்கு பின்னரோ, அன்னைக்கு இல்லாட்டி அதுக்கப்புறம் வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை, அந்த தந்தை வந்து இந்தியாவில் பிறந்திருந்தாருன்னா, வெளிநாட்டில் போய் ஒரு பையன் பிறக்கிறாரு, அவங்க அப்பா வந்து இந்தியாவில் பிறந்திருக்காரு, இல்லை இந்தியாவில் வாழ்கிறாரு, ஆனால் இந்தியாவில் பிறந்து திரும்ப ஃபாரின் போகிறாரு, ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். அவர் பிறந்தபோது இந்தியாவில் பிறந்திருக்கணும். இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும். அப்போ அப்பா இருக்காங்க, மகன் இருக்கான். அப்பா வந்து இந்தியாவில் பிறந்திருக்காரு,
ஏதோ ஒரு இதுக்காக வெளிநாட்டில் போயிட்டு வாழ்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்குது, வெளிநாட்டிலே இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா இந்தியாவில் தான் பிறந்திருக்காரு, பட் அவங்க பையன் ஃபாரினில் பிறக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்தியாவில் அவங்க அப்பா பிறந்ததுனால அப்போ அந்த பையனுக்கும் இந்திய குடியுரிமை நம்ம வாங்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும். அதான் மரபுவழி அல்லது வம்சாவளி. பதிவு செய்வதன் மூலம் பை ரெஜிஸ்டர் பண்ணுற மூலிமா நம்ம இது பண்ணலாம். இப்போ ஃபாரினர்ஸு இல்லை இந்த இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் வாங்காதவங்க ஒரு சில பேர் அவங்களாம் அந்த பொருத்தமான அந்த டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணி அது பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் அவங்க குடியுரிமை பெற்றுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அது கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இயல்புரிமை அல்லது அயல்நாட்டவர் குடியுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பை நேச்சுரலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பதன் மூலம் இந்திய குடியுரிமை வந்து பெறலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு 4th பாயிண்ட். இப்போ ஃபாரினர்ஸ் வந்து இந்தியாவிலே ஸ்டே பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து இங்கே இனிமேல் இந்தியாவில் தான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இது குடியுரிமை சிட்டிசன்ஷிப் வாங்குறான் அப்படின்ற மாரி அதுக்கு ஏற்ற மாரி டாக்குமெண்ட்டு இதெல்லாம் சப்மிட் பண்ணி வாங்கிக்க முடியும். அப்போ இங்கே இந்திய மக்கள் வந்து அமெரிக்கா USA சிட்டிசன்ஷிப் வாங்குறாங்க, சிங்கப்பூரில் போய் சிட்டிசன்ஷிப் வாங்குறாங்க. ஸோ அதேமாரி ஃபாரினர்ஸும் இங்கே வந்து வாங்கலாம். பட் அவங்களுக்குலாம் ஓட்டு போடுற உரிமையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது புதிய பகுதிகள் அல்லது பிரதேச இணைவுகள் மூலம் பை இன்கார்பரேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்னது? இப்போ புதுசாக ஏதாவது யூனியன் பிரதேசங்கள் 1956 பார்த்தீங்கன்னா 14 மாநிலங்கள் அப்புறம் ஒரு 6 யூனியன் பிரதேசங்கள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில யூனியன் பிரதேசங்கள்லாம் இணைச்சிருப்பாங்க. அப்போ அந்தமாரி இணைக்கும் போது இல்லை வேறு ஏதாவது பகுதியை இந்தியாவோட இணைக்கும் போது அவங்களுக்கும் இந்திய அரசு வந்து குடிமக்களாக கருதி சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. இப்போ புதிய பகுதிகள் அல்லது பிரதேச இணைவு, எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரி, டாமன்டையோ அதெல்லாம் மாரி ஒரு சில இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கும் இந்தியாவோட இணையும் போது அவங்களுக்கும் குடியுரிமை கொடுக்குறாங்க அப்படின்ற சொல்கிறாங்க. இதுக்கப்புறமும் இணைஞ்சாலும் உண்டு அப்படின்ற மாதிரி. இலக்கும் வழிகள் என்னென்ன வழி இருக்குது? துரத்தல் பை டிக்ளரேஷன். எனக்கு குடியுரிமை இந்தியாவில் இது இந்திய குடியுரிமை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தானாகவே போய்ட்டு அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணுறது பை டிக்ளரேஷன். நீக்குதல் அல்லது முடிவுக்கு வருதல் பை டெர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு நாட்டில் நம்ம குடியுரிமை இப்போ நம்ம USA சிட்டிசன்ஷிப்பு இந்தமாரி வேறு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாகவே இந்திய குடியுரிமை வந்து முடிவுக்கு வருதல் பை டெர்மினேஷன் மூலிமா அது சொல்கிறாங்க. நீக்குதல் அல்லது முடிவுக்கு வருதல். ஸோ 3rd பாயிண்ட் பாருங்கள். 3வது வழி, 3வதாக எப்படி குடியுரிமை நம்ம வந்து இழக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பறித்தல், மறுத்தல், இழக்கச் செய்தல் பை டிப்ரிவேஷன் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து மெயினாக இந்த 4th பாயிண்டில் குடியுரிமை பெறத்துக்கு 5 வழி இருக்குது. அதில் 4வதாக இருக்கிற வழிமுறை இயல்புரிமை, அயல்நாட்டவர் குடியுரிமை. வெளிநாட்டவர் ஃபாரினர்ஸ் வந்து நம்ம நாட்டில் வந்து குடியுரிமை வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் நம்ம ஜென்ரலாகவும் சொல்லுவாங்க, மெயினாக அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இயல்புரிமை அதாவது வெளிநாட்டினர் இயல்புரிமை மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமை அதாவது பொய்யான ஃபால்ஸ் டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணி குடியுரிமை வாங்குறது, தவறான பிரதிநிதித்துவம், அப்புறம் உண்மைகளை மறைத்தவர், எதிரி நாட்டுடன் வாணிகம் செய்தவர், 2 ஆண்டு சிறை தண்டனை பெற்றவர், அந்த சட்ட விதிகளுக்கு புறம்பாக எதாவது நடக்கிறது, இந்தமாரி ஒரு சில ஆக்டிவிட்டிலாம் அவங்களோட குடியுரிமை இழக்க செய்கிறோம், அதாவது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் அந்த ஆக்டிவிட்டிலாம் அவங்க பண்ணுற ஒரு வெளிநாட்டினர் இல்லை இயல்புரிமை மூலமாக குடியுரிமை வாங்குகிற ஒரு குடிமகனுக்கு மத்திய அரசு இதெல்லாம் பார்த்து ஏதாவது ஒன்று விஷயத்தை கண்டறிஞ்சிச்சு அப்படின்னா அது உண்மையாக இருக்குது பட்சத்தில் குடியுரிமை வந்து கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. அதுதான் வந்து பறித்தல், குடியுரிமை வந்து பறிச்சிருவாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ மோசடி செய்யக்கூடாது. வெளிநாட்டினர் இங்கே வந்து குடியுரிமை வாங்கினதுக்கப்புறம் இயல்புரிமை மூலிமா குடியுரிமை வந்து வாங்கினதுக்கப்புறம் மோசடி சட்ட விதிகளை பேஸ் பண்ணி தான் அவங்க நடக்கணும். அது புறம்பாக நடக்கக்கூடாது. 2 ஆண்டு சிறை தண்டனை பெற்றிருக்கக்கூடாது. அதுமாரி எதிரி நாடு பங்களாதேஷ், சீனா இவங்க மாரி நாடுகளோட வாணிகம்லாம் பண்ணியிருக்கக்கூடாது. உண்மையை ஏதாவது மறைச்சிடக்கூடாது. மோசடி செஞ்சு அதை தப்பான டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணி குடியுரிமை வாங்கிடக்கூடாது. இதில் ஏதாவது ஒன்று ப்ரூஃப் பண்ணி அது பார்லிமெண்ட் கண்டடிச்சு இது மத்திய அரசு இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா அதை கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இதுதான் குடியுரிமை இலக்கு மொழிகள் 3, பெருமொழிகள் 5, இலக்கு மொழிகள் 3. வேறு என்ன இதில் பார்க்கலாம்? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பேஸ் பண்ணி உள்ள கொஷின்ஸ் நம்ம பார்ப்போம் எக்ஸ்ட்ரா. அதுக்கு முன்னாடி விதிகள் பார்த்துருவோம். இது வந்து 5 to 11 சொல்லியிருக்கோம். இந்த 5 to 11 இது பேஸ் பண்ணி இது வரையும் ஒரு கொஷின் கூட கேட்கல. எப்படி கேட்பாங்க அப்படின்னா குடியுரிமை
சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது எந்த விதியிலேருந்து எந்த விதிக்கு இல்லை 5 to 11 அவ்வளோதான். எந்த பார்ட்டு அப்படிங்கிறது ஒரு கொஷின், பார்ட்டு 2 அப்படிங்கிறது ஒரு கொஷின். ஸோ இது மெயினாக கேட்டிருக்காங்க. மேபி இதுக்கப்புறம் புதுசாக கேட்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் கேட்கலாம், அதனால் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஆர்டிகல் 5 என்ன சொல்லுது, 1950 ஜனவரி 26 அன்றைக்கி தான் அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. ஸோ அன்னைக்கு அதுக்கப்புறம் அன்னையிலேருந்து இந்தியாவில் பிறந்தவங்க எல்லாத்துக்கும் குடியுரிமை, இது இந்திய குடிமக்கள் அப்படின்றத மாரி கருதுறான் அப்படின்றது ஆர்டிகல் 5 சொல்லுது. அதாவது ஜனவரி 26 1950க்கு அப்புறம் அந்த சட்டம் நடைமுறை வந்துச்சு பார்த்தீங்களா, அன்னையிலேருந்து இந்தியாவில் யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் குடியுரிமை கொடுத்து இந்திய குடிமக்களை கருதுகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 6 19/7/1948க்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி வரையும் பாகிஸ்தானில் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அது வந்தவங்களுக்கு குடியுரிமை கொடுக்குற இதை பற்றி ஆர்டிகல் 6 வந்து சொல்லுது. அப்போ 1947 சுதந்திரம் கிடச்சிச்சு. 1948 சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒரு வருஷம் காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாகிஸ்தான்லேயே இருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லை பாகிஸ்தான்லேருந்து வேணாம் இந்தியாவுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடியேறி இருப்பாங்க. அவங்க வந்தவங்களுக்கு இந்திய குடிமக்களாக நம்ம கருதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு, அப்போ பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறதா ஆர்டிகல் 6 சொல்லுது. நெக்ஸ்ட் பாருங்கள், 7வது விதி, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிருப்பாங்க, திரும்ப பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்திருப்பாங்க. ஸோ அந்தமாரி இருக்கிறவங்களுக்கும் இந்திய குடிமக்களாக நம்ம கருதலாம், அவங்களுக்கும் சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்கப்படுது அப்படின்றது 7வது விதியில் சொல்லுது. இந்தியா டு பாகிஸ்தான், பாகிஸ்தானில் போய்ட்டு திரும்ப நான் இந்தியாவுக்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வருது. ஸோ அப்போ ஆர்டிகல் 7 3 இது, அதாவது இந்தியா டு பாகிஸ்தான் போகிறாங்க, பாகிஸ்தான்லேருந்து வேணாம் நம்ம திரும்ப இந்தியாவுக்கு வரேன் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் அந்த காலகட்டம், எந்த காலகட்டம் 1950 அந்த சுதந்திரத்துலேருந்து அந்த ஒரு 3-4 வருஷம் காலகட்டத்தில் நடந்த ஈவெண்ட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. இப்போ இருக்கிறதுக்கெலாம் அந்தந்த வருஷம் அந்த 9 முறை திருத்தம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி தான் அது நடக்கும். 2019 என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி. அடுத்து பாருங்கள், வெளிநாடு வாழ் இந்திய வம்சாவளியினருக்கு குடியுரிமை பற்றி குறிப்பிடுது. எது, ஆர்டிகல் 8. அப்போ வெளிநாடு வாழ் இந்திய வம்சாவளியினர், அப்பா அம்மா இந்தியாவில் பிறந்திருக்கலாம், பையன் அங்கே ஃபாரினில் பிறந்திருப்பாங்க, அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம், இந்தியாவில் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி வெளிநாடு வாழ் இந்திய வம்சாவளியினருக்கான குடியுரிமை பற்றி குறிப்பிட்றது தான் இந்த ஆர்டிகல் 8. ஆர்டிகல் 9 பாருங்கள், வெளிநாட்டில் குடியுரிமை வாங்கினோம் அப்படின்னா இந்தியாவில் அவங்க குடியுரிமையை இழப்பாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. ஸோ அப்போ வெளிநாட்டில் குடியுரிமை வாங்கும்போது, அதாவது இங்கேருந்து ஃபாரின் போகிறாங்க, அங்கேயே குடியுரிமை வாங்குறாங்க அப்படின்னா அவங்க இந்தியாவோட குடியுரிமை வந்து இழக்குவாங்க, அவங்க கேன்சல் ஆகிடும், இந்தியாவோட குடியுரிமை வந்து கேன்சல் ஆகிடும் அப்படின்றத பற்றி ஆர்டிகல் 9 சொல்லுது. ஆர்டிகல் 10 என்ன சொல்லுது, பாராளுமன்றம் ஒருவரது குடியுரிமையை நீக்கி சட்டம் இயற்றும் வரை அவரது தனது குடியுரிமையை தொடரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்லிமெண்ட்டில் ஒருத்தரோட சிட்டிசன்ஷிப் வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சட்டம் ஏற்றும், அதாவது சட்டம் வந்து நிறைவேற்ற வரலையும் அவங்க வந்து அந்த குடியுரிமையை வந்து தொடரலாம். அப்போ பார்லிமெண்ட் தான் அந்த சிட்டிசன்ஷிப்பில் ஃபுல் பவர் இருக்கிற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க ஒரு குடியுரிமை இருக்குது அப்படின்னா, ஒருத்தனுக்கு இருக்குது அப்படின்னா, இல்லை ஒரு சமூகத்துக்கு இருக்குது அப்படின்னா, பார்லிமெண்ட்டில் என்ன சட்டம் போடுறாங்களோ அந்த சட்டத்துக்கு ஏற்ற மாரி அவங்க அது வரையும் தொடரலாம், அவங்க கேன்சல் பண்ணலாம், தொடரலாம் அப்படின்ற மாரி. ஆர்டிகல் 10 பாராளுமன்றம் ஒருவரது குடியுரிமையை நீக்கி சட்டம் இயற்றும் வரை அவர் தனது குடியுரிமையை தொடரலாம். ஆர்டிகல் 11 என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், குடியுரிமையை ஒழுங்குபடுத்த அல்லது கட்டுப்படுத்தும் அதிகாரம் பெற்ற அமைப்பு எது அப்படின்னு எதை பற்றி சொல்லுது அப்படின்னா பாராளுமன்றம். இப்போ ஆர்டிகல் 11 பாராளுமன்றம் தான் ஒரு குடியுரிமை சட்டத்தை வந்து ஒழுங்குபடுத்த முடியும், அந்த குடியுரிமை அதை பேஸ் பண்ணி சட்டத்தை ஏற்ற முடியும், கட்டுப்படுத்த முடியும், ஒழுங்குபடுத்துறது, இது எல்லாத்தையும் கொண்ட அமைப்பு பாராளுமன்றம் தான் அப்படின்றத ஆர்டிகல் 11 சொல்லுது. ஸோ இதை தான் இன்ட்ரொடக்ஷன். சரி, இதில் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்த்துலாம். போர் நடக்கும்போது ஒருவரோட குடியுரிமை வந்து நீக்க முடியாது அப்படின்றத ஒரு கொஷனில் கேட்டிருக்காங்க. இப்போ ஏதாவது போர் நடந்துச்சு அப்படின்னா அப்போ ஒருவரோட பர்டிகுலராக ஒரு குடியுரிமை வந்து கேன்சல் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். குடிமக்கள் முழு சிவில் உரிமைகளை அனுபவிக்கிறார்கள். ஆமாம், குடிமக்கள் இந்திய குடிமக்களாக இருக்கும்போது அவங்க எல்லா உரிமைகளும், அடிப்படை உரிமைகளாக இருக்கட்டும், அந்த சிவில் பேஸ்டு உள்ள உரிமைகள் எல்லாமே அனுபவிக்கிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, அதாவது அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, கரெக்டாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இது அடிப்படை உரிமை பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். இந்திய குடிமக்களுக்கு மட்டும் பொருந்தும் அடிப்படை உரிமைகள் வந்து 15, 16, 19, 29, 30 அதெல்லாம் இருக்கும். காமனாக எல்லாத்துக்கும் 14, 20, 21, 23, 24, 25, 26, 27, 28 இருக்கும்.
அப்போ இந்திய குடிமக்களுக்கு எல்லாமே அவங்க காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். வெளிநாட்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பர்டிகுலராக ஒரு சில அடிப்படை உரிமைகள் செல்லாது. அதான் சொல்கிறாங்க, குடிமக்கள் முழு சிவில் உரிமைகளை அனுபவிக்கிறார்கள். குடிமக்கள் அரசியல் சமூகத்தின் உறுப்பினர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு டிஎன்பிசி கூற்றுக்காரணத்தில் சொல்லியிருப்பாங்க. கொஷின் பார்க்கும்போது பார்ப்போம். அவங்க வந்து ஒரு அரசியல் சமூகத்தின் உறுப்பினர்களாக இருக்காங்க குடிமக்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 5 எதை கையாளுகிறது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. எது? 5 to 11 தான் சட்டப்பிரிவுனா என்னது? ஆர்டிகல், விதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ 5 எதை கையாளுதுன்னா இந்திய குடியுரிமையை பற்றி கையாளுது. எது வரலையும்? 5 to 11. அடுத்து பாருங்கள், ஒரு நவீன மக்களாட்சி நாட்டில் குடியுரிமை என்பது நாடாளுமன்ற சட்ட உரிமை ஆகும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அதாவது ஒரு நவீன மக்களாட்சி நாட்டில் குடியுரிமை அப்படிங்கிறது டேஸ் உரிமை, நாடாளுமன்ற சட்ட உரிமை அப்படிங்கிறது ஆன்சர். நாடாளுமன்ற சட்ட உரிமை அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஏன்னா ஒரு குடியுரிமை சட்டம், திருந்த சட்டம் இல்லை குடியுரிமை பற்றி ஃபுல் பவர் எங்கே இருக்குது? நாடாளுமன்றத்தில் தான் இருக்குது. இப்போ ஒரு நாடாளுமன்றத்தில் சட்டம் ஏற்றுறது மூலிமா குடியுரிமையை வந்து நம்ம பெற முடியும், அதை இழக்க முடியும். அப்போ இது வந்து ஒரு நவீன மக்களாட்சி நாட்டில் குடியுரிமை அப்படிங்கிறது நாடாளுமன்ற சட்ட உரிமை அப்படிங்கிறது ஆன்சர். பிறப்பு மற்றும் குடிமையளிக்கும் செயல் மூலம், அது குடிமையளிக்கும் செயல் மூலம் ஒருவர் இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கு தகுதியாவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பிறப்பு, அப்புறம் அந்த குடிமையளிக்கும் செயல் மூலம் குடியரசுத் தலைவருக்கு போட்டி போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கொஷின் பார்க்கும்போது தெளிவாக பார்த்துவோம். ஆர்டிகல் 5 to 11 பார்த்தாச்சு. இப்போ கொஷின் பார்த்துடலாம். ஸோ 13 கொஷின். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமை பற்றி கூறுகிறது? விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டீல்ஸ் வித் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு கேட்குறாங்க. பார்ட் 2. பார்ட் 1 அது என்னது? பார்ட் 1 வந்து ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசங்கள் அதை பற்றி குறிப்பிடுது. ஆர்டிகல் 1லேருந்து 4 வரலையும். பார்ட் 2 என்னது? அதான் சிட்டிசன்ஷிப் பற்றி குறிப்பிடுது. பார்ட் 2 சிட்டிசன்ஷிப்பு 5 to 11. பார்ட் 5 வந்து மத்திய அரசு. பார்ட் 6 வந்து மாநில அரசு. மத்திய அரசு வந்து 52 to 151 வரலையும் வரும். இது 152 to 237 வரலையும் வரும். ஓகே, அந்த ஆர்டிகல் அந்த பர்டிகுலராக பார்க்கும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம். அப்போ குடியுரிமை பற்றி என்ன பார்ட்டு, விச் பார்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா பார்ட் 2. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் 2-3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடியுரிமை என்னும் பகுதி சார்ந்த சரியான விடையை கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடியுரிமை பற்றி ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்களா, அதை சரியாக செலக்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன் கிவன் பிலோ ரிலேட்டிங் டு சிட்டிசன்ஷிப் அண்டர் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னது? விதி 1 to 5 பகுதி 1ன்னு சொல்கிறாங்க. பகுதி 1னாவே என்னது? 1 to 4. 1 to 4 தான். 5 to 8 பகுதி 3ன்னு சொல்கிறாங்க. பகுதி 3ன்னா என்னது? 12 to 35 அடிப்படை உரிமைகள் வந்துடும். அப்போ 2வது தப்பு, 1ம் தப்பு. விதி 5 to 11 பார்ட் 2 அப்படின்னு சொல்கிறாங்க, அது கரெக்ட். சிட்டிசன்ஷிப் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. விதி 8 to 11 பார்ட் 4ன்னு சொல்கிறாங்க. பார்ட் 4ங்கிறது டிபிஎஸ்பி. அப்போ அது 36 to 51 வரலையும் வரும். அப்போ அதுவும் தப்பு. அப்போ என்ன கரெக்டாக கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் சியில் விதி 5 to 11 பார்ட் 2 அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ குடியுரிமையை பற்றி அதுதான் கரெக்டாக வருது, மற்றெல்லாம் தப்பு. அடுத்தது பாருங்கள், குடியுரிமை பெறும் வழிகள் என்னென்ன வழி நம்ம பார்த்துருந்தோம். 5 வழிகள் மூலிமா பெறலாம். அது பாருங்கள், பிறப்பின் மூலம், மரபு வழி மூலம், பதிவின் மூலம், அப்புறம் நேச்சுரலைசேஷன், இயற்கை நேச்சுரலைசேஷன் அப்படிங்கிறது தமிழில் தப்பாக கொடுத்துருக்காங்க. இயற்கை மயமாதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இயல்புரிமை, அயல்நாட்டவர் குடியுரிமை, அதை கான்செப்ட் அந்த 4th பாயிண்ட், அதை தான் பை நேச்சுரலைசேஷன் வரும். ஸோ அப்போ இதில் என்னென்னா பை பர்த்து, பை டிசன்ட்டு, மரபுவழி, வம்சாவளி, மரபுவழி, இதுவும் கரெக்டு. 2வது இதுவும் கரெக்டு. பை ரெஜிஸ்ட்ரேஷன், பதிவு மூலிமா வாங்கிக்கலாம். பை நேச்சுரலைசேஷன் அப்படின்னா இயல்புரிமை அல்லது அயல்நாட்டவர் குடியுரிமை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க, நேச்சுரலைசேஷன். இதுவும் உண்டு. அதுக்கப்புறம் பை இன்கார்பரேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது புதிய பகுதிகள், பிரதேச இணைப்பு. 5 இது, இந்த 4 இது கொடுத்துட்டாங்க. 5வது இது கொடுக்கல. இப்போ 4ம் சரி. 5வது கொடுத்தாலும் அதுவும் சரி. இப்போ 4 இது கொடுத்துருக்காங்க, 4மே சரி. குடியுரிமை பெறும் வழிகள் மொத்தம் 5, அதில் கொடுத்துருக்கிறது 4 இது கொடுத்துருக்காங்க, 4மே கரெக்டு. இது வந்து இயற்கை மயமாதல் மயமாக்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது இயல்புரிமை அல்லது அயல்நாட்டவர் குடியுரிமை அப்படின்றத மாற்றிக்கணும். நேச்சுரலைசேஷன் ஓகே, இங்கிலீஷில் இருக்கிறது மற்றெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது.
அடுத்து பாருங்கள், இந்திய அரசில் சப்போஸ் நம்ம ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்கு இல்லை ஏதாவது இந்த கொஷினில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அது நம்ம ஃப்யூச்சரில் நீங்கள் அந்த கமெண்ட்டில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், பின் பண்ணியிருப்பேன், அதை செக் பண்ணி பார்த்துங்க. இருந்துச்சுன்னா, இல்லைனா இருக்காது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆர்டிகல் அண்ட் த பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டீல்ஸ் வித் லாஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மற்றும் பிரிவுகள் குடியுரிமை இழத்தல் பற்றி குறிப்பிடுகின்றன அப்படின்னு கேட்குறாங்க. இதனால் பிரிவு 3 அப்படின்னா குடியுரிமை பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது பார்ட் 3 அப்படின்னா என்ன அது வந்து அடிப்படை உரிமைகளை பேஸ் பண்ணி வந்துடும். 12 to 35 ஆர்டிகல் 12 35 வரலையும். பிரிவு 2 அரசியலமைப்பு சட்டம் 5 to 11 இது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க, 2 வச்சுக்குவோம். 3வது என்ன பாருங்கள், பார்ட் 2, 3வது வந்து பார்ட் 2 5 to 6 கொடுத்துருக்காங்க. 5 to 6லாம் கிடையாது, 5 to 11 தான் கரெக்டு. பார்ட் 4 அரசியலமைப்பு சட்டம் 12 வராது, 12ங்கிறது பார்ட் 3ல் அடிப்படை உரிமைகளில் ஃபஸ்ட்டு ஆர்டிக்கலாக வரும். ஸோ அதுவும் தப்பு. அப்போ பார்ட் பி தான் குடியுரிமை பற்றி சொல்லுது. அதில் இந்த குடியுரிமை அப்புறம் இழத்தல் அது பெறது அப்புறம் இழத்தல் பற்றி குறிப்பிட்டது இந்த 5 to 11 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இது ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், எந்த சூழ்நிலையில் ஒருவரது இந்திய குடியுரிமையை நீக்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. போர் நடந்து கொண்டிருக்கும் போது ஒருவரது இந்திய குடியுரிமையை நீக்க முடியாது. அட் த டைம் ஆஃப் வார். அப்போ அண்டர் விச் சர்க்கம்டன்ஸ் த இந்தியன் சிட்டிசன்ஷிப் cannot be terminated அப்படின்னு கேட்குறாங்க. அட் த டைம் ஆஃப் வார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று இந்திய குடியுரிமையை பெறும் வழி அல்ல? சொத்துரிமை பெறுவதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியாது அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். வம்சாவளி மூலம், பை டெசன்ட், பை பிறப்பின் மூலம், பை பர்த், பை நேச்சுரலைசேஷன், இயல்பு குடியுரிமை. இதுதான் ஒரு கொஸ்டினில் நேச்சுரலைசேஷன் கொடுத்து இயற்கை மயமாக்கல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அது தப்பு. இயல்பு குடியுரிமை, அயல்நாட்டவர் குடியுரிமை அப்படின்னு கொடுத்துருக்கணும். ஸோ அதில் அந்த இதில் மாற்றிங்க. ஆனால் சொத்துரிமை பெறுவதன் மூலமெல்லாம் குடியுரிமையெல்லாம் வாங்க முடியாது. பை அக்வயரிங் ப்ராப்பர்ட்டி, அது தப்பு. அது குடியுரிமை பெறுவதற்கான வழி அல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், குடியுரிமை திருத்தச் சட்டம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 பற்றி பின்வரும் கூற்றுகள் எவை உண்மையானவை அப்படின்னு கேட்குறாங்க. 2 நாள் தான் சரி. அது ஏன் சரி அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்தியாவில் 6 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்த அனைத்து வெளிநாட்டினருக்கும் வெளிநாட்டின் குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது தப்பு. ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தானிலிருந்து 31 டிசம்பர் 2014க்கு முன் இந்தியாவிற்குள் நுழைந்த இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சைனர்கள், பார்சிகள் அல்லது கிறிஸ்தவ சமூகத்தின் உறுப்பினர்களுக்கு குடியுரிமை வழங்குவதை பற்றி இந்த 2019 இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டம் கான்ஸ்டியூஷனல் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதை பேஸ் பண்ணி குறிப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் 2 கரெக்ட். குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு பதிலாக 6 ஆண்டுகளுக்குள் குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு கொடுத்தாங்க, அது தப்பு. குடிமக்களின் தேசிய பதிவேட்டை தயாரிப்பதில் CAA சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது சரி. அப்போ அந்த மக்கள் தொகை கணக்கெடுக்கிறதுக்கு இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் வந்து உதவு ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது சரி தான். ஆப்ஷன் 2 and 4 2 4 சரி. ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அப்போ 9 வாட்டி திருத்திருக்காங்க. அதில் லாஸ்ட்டாக 9வது வாட்டி 2019 இருக்கிறது தான் அந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. பின்வரும் கூற்றுகளில் குடிமக்கள் யார் என்பது பற்றி தவறான கூற்றை காட்டுக. 3 மட்டும் தப்பு அப்படிங்கிறாங்க. குடிமக்கள் முழு சிவில் உரிமைகளை அனுபவிக்கிறார்கள். ஆமாம், அரசியல் சமூகத்தின் உறுப்பினர்களாக இருக்காங்க இந்த குடிமக்கள், அதுவும் கரெக்டு. குடிமக்கள் அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதில்லை. அரசியல் உரிமைகளை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இது அனுபவிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் தப்பு. 1 2 சரி, 3 தப்பு. இவங்க வந்து தவறானதான் கேட்குறாங்க, அதனால் 3 தப்பு. குடியுரிமை பற்றி தொடர்புள்ள சட்டப்பிரிவுகளானவை என்னன்னு கேட்குறாங்க. 5 to 11, 19 to 22 அடிப்படை உரிமைகள் வந்துடும். இதுவும் அடிப்படை உரிமைகள் வந்துடும், இதுவும் அடிப்படை உரிமைகளில் வந்துடும். அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 5 சட்டப்பிரிவுனா ஆர்டிகல் 5 சட்டப்பிரிவுனா என்ன, வேறு எதாவது நினச்சக்கூடாது. சட்டப்பிரிவு அப்படிங்கிறது இங்கிலீஷில் சப்போஸ் தெரியல அப்படின்னா இங்கிலீஷில் பார்த்துடணும். ஆர்டிகல் 5 அப்படின்னு கொடுத்தாங்க. விதி, ஆர்டிகல், சட்டப்பிரிவு எல்லாம் ஒன்று தான். எதை கையாளுதுன்னு கேட்குறாங்க. இந்திய குடியுரிமை. மற்ற ஆப்ஷன்லாம் பாருங்கள். இந்திய நாடாளுமன்ற முறையின் தன்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து
சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு பேஸ் பண்ணி வந்துடும். மத்திய அரசு வந்து 52 to 151 அந்த ஆர்டிகல் பேஸ் பண்ணி வரும். அதில் முக்கியமாக நாடாளுமன்றம் வந்து பார்த்திங்கன்னா 79லேருந்து 122 வரையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வராது. மாநிலங்கள் உருவாக்கும் முறை வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஏன்னா அது ஒன்றியம், மாநிலங்கள், அப்புறம் யூனியன் பிரதேசங்கள் ஆர்டிகல் 1 to 4 அதை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அது இது வராது. லாஸ்ட்டாக அரசமைப்பு திருத்த முறை அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் வந்து 368 சொல்லியிருப்பாங்க, 368 சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆர்டிகல் 5 அப்படிங்கிறது இந்திய குடியுரிமை. அடுத்து பாருங்கள், ஒரு நவீன மக்களாட்சி நாட்டில் குடியுரிமை என்பது நாடாளுமன்ற சட்ட உரிமை. நாடாளுமன்றம் தான் அந்த இந்திய குடியுரிமை சட்டம் 1955 வந்திருக்கு. அவங்க தான் அந்த ஏற்றிருக்காங்க. அதை வந்து 9 வாட்டி திருத்திருக்காங்க. அப்போ ஒருத்தரோட குடியுரிமையை பற்றி ஃபுல் பவர் அவங்ககிட்ட தான் இருக்குது. அப்போ இந்திய குடியுரிமை வந்து இழக்கிறது, அதை எப்படி பெறுறது, இது எல்லாத்தையும் ஃபுல்லாக சொல்கிறது இந்த இந்திய குடியுரிமை சட்டம் தான். அப்போ இது வந்து ஒரு நாடாளுமன்ற சட்ட உரிமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், இந்திய குடியுரிமை சட்டம் 1955 கீழ் ஒருவர் இந்திய குடிமகனாக வேண்டுமென்றால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும், கரெக்டு. இந்திய வம்சாவளியாக இருக்க வேண்டும். அப்போ இங்கே அப்பா அம்மா பிறந்தவங்க அவங்களோட பசங்க ஃபாரினில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு உண்டு. இந்தியரை மணந்திருக்க வேண்டும், அது தப்பு. இந்தியாவில் வந்து கல்யாணம் பண்ணால் மட்டும் குடியுரிமை கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அது தப்பு. குடியுரிமைக்காக பதிவு செய்திருக்க வேண்டும். ஆமாம், ஃபாரினர்ஸ்லாம் வந்து இங்கே ஸ்டே பண்ணி பதிவு செஞ்சு வாங்கலாம். அப்போ ஆப்ஷன் 3 தப்பு. 1, 2, 4 சரியாக கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் பிறந்திருக்கணும், இந்திய வம்சாவளியாக இருக்கலாம். பட் ஆனால் மேரேஜ் இங்கே வந்து இந்தியா பொண்களை மேரேஜ் பண்ணாலும் குடியுரிமை கொடுக்க மாட்டாங்க. பை பர்த், டிசென்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் இது மூலியமாக குடியுரிமை நம்ம பெறலாம். மேரேஜ் மூலியமாக பெற முடியாது. அப்போ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். லாஸ்ட் கொஷின், குடியுரிமை பற்றி சரியான வாக்கியத்தை கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு பகுதி 4A அது சாரி இந்திய அரசியலமைப்பு பகுதி 4 அதில் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பு 5 to 11 வரை குடியுரிமை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பகுதி 2 தான் குடியுரிமை பற்றி குறிக்குது. 25 பகுதி எதை குறிக்குது, எந்த ஆர்டிகல்லேருந்து எது வரையும் முடியுது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கணும். அதை பேஸ் பண்ணி அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம கான்ஸ்டியூஷன் தெளிவாக நம்ம கவர் பண்ண முடியும் 1 by 1. இதை வந்து நம்ம பார்ட்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், ஷெடியூல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். அதில் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டும் கமெண்ட் பண்ணி தான் நான் கொடுத்துருப்பேன். அது தெளிவாக பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா நம்ம சேனலில் கிளிக் பண்ணி ப்ளேலிஸ்ட் போனீங்கன்னா பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ்ன்னு சொல்லி நான் போஸ்ட் பண்ணிப்பேன். அதை செக் பண்ணி பாருங்கள். அப்போ பார்ட் 2 தான் சொல்லுது 5 to 14 தான். இது தப்பு. அடுத்து பாருங்கள், பிறப்பு மற்றும் குடிமையளிக்கும் செயல் மூலம் ஒருவர் இந்திய குடியரசுத் தலைவராக பதவிக்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இங்கே இந்தியாவில் பிறந்தவங்க இப்போ அந்த குடிமையளிக்கும் செயல் இது மூலிமா ஒரு குடியரசுத் தலைவருக்கு பதவிக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்ட். உரிமை துறத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல் மற்றும் இழக்கச் செய்தல் மூலம் ஒருவர் குடியுரிமையை இழக்கலாம். 3 வழியில் தான் ஒருத்தரோட குடியுரிமையை வந்து இழக்க முடியும். அதை தானாக வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறது, டெர்மினேஷன் பண்ணுறது, இழக்கச் செய்கிறது, 3 வழி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ரைட்டு. லாஸ்ட்டில் பாருங்கள், குடிமகன் மற்றும் அயலார். குடிமகன் மற்றும் அயலார், குடிமகனா இந்தியன் சிட்டிசன்ஷிப், அயலார்னா ஃபாரினர், அங்கேருந்து இங்கே வராங்க பார்த்தீங்களா, அவங்க இருவரும் எல்லா வகையான குடிமை மற்றும் அரசியல் உரிமைகளை பெறுகின்றனர். தப்பு. இது வந்து தப்பு. ஏன்னா இந்தியா இது அனைவருக்கும் பொருந்துகிற அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 14, 20, 21, 23, 24, 25, 26, 27, 28 வரும். இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்துகிற உரிமைகள் வந்து 15, 16, 19, 29, 30 இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்திய குடிமக்களுக்கு எல்லாமே பெனிஃபிட் இருக்கும். ஃபாரினர்ஸ்க்கு கொஞ்சம் லிமிட் பண்ணியிருப்பாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ 4 தப்பு. 1 தப்பு, 4 தப்பு, 2, 3 கரெக்ட். இப்போ ஆப்ஷன் 2 and 3 இஸ் கரெக்ட். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அவ்வளோதான். 13 கொஷின் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த பைலிங்குவலில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் PDF வந்து வேணும் அப்படிங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு வேணுங்கிறவங்க மட்டும் வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.